இன்றைக்கி நம்ம சுவையான ஹெல்த்தியான சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 1/4 கிலோ சன்னா மசாலா ஊற வச்சுருக்கேன். இதை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காலையில் செய்யணும் அப்படின்னாக்கா நைட்டே இதை ஊற போட்டுருங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காலையில் செய்ய. 1/4 கிலோ சன்னா மசாலாவுக்கு பாருங்கள், வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி சரிங்களா. இதெல்லாம் கூட சேர்த்து வேக வைக்க போகிறோம். குக்கரில் ஊற வச்ச சென்னாவை சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. அதை ஊற வச்ச தண்ணியே எடுத்து வேக வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சத்து போயிடும். ஊற வச்ச தண்ணியில் சத்து இருக்கும் இல்லையா, அதை சத்து வரத்துக்கு நம்ம அந்த தண்ணியே எடுத்து நம்ம வேகவும் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் வெங்காயம், நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம குக்கரில் வச்சுக்க போகிறோம். பாருங்கள், குக்கரில் பருப்போட சென்னாவோட நம்ம வெள்ளை மூக்கலை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு இது 5 கிராம் உப்பு ஸ்பூனு. இதில் 1 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த தண்ணியை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, கிண்ணத்தில் போட்டு அந்த இதை குக்கருக்குள்ளே வச்சிடலாம். குக்கருக்குள்ளே வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இதை மூடி அப்படியே ஒரு 4 விசில் விட்டுடலாம். பாருங்கள், சின்ன 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சூடாக இருக்கும்போது நீங்கள் கையில் எடுக்காதீங்க, துணி வச்சு எடுங்க. பாருங்கள், நான் ஆறிடுச்சு. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பருப்பு. இந்த மாதிரி வேகணும். தக்காளி வெங்காயமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்தை நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம அரைக்கணும். இதை அரைச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் இதை என்ன பண்ணலாம், நல்லா ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடணும். பாருங்கள், சூடாக இருக்குது. இது இன்னும் நல்லா ஆறணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். நல்லா மைய அரைக்கணும். அதனால் நல்லா ஆற விடலாம். இது கூட கொஞ்சம் சென்னாவையும் எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு சென்னா எடுத்து இது கூட சேர்த்து அரைக்கலாம். அப்போ தான் கெட்டியாக இருக்கும். சென்னா திக்காக இருக்கும் மசாலா. அவ்வளோ போதும். இந்த பருப்போடு சேர்த்து நம்ம தக்காளி வெங்காயத்தை மிக்சியில் கொடுத்து அரைக்கணும். மிக்சியில் அரைச்சி எடுத்தோன்னே நம்ம தாளிக்கலாம். இப்போது இது ஆறட்டும். கொஞ்சம் இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் இருக்க தண்ணி மொத்தத்தையும் ஊற்ற வேண்டாம். தண்ணி இல்லாமல் இருத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் இப்போது அந்த தக்காளி வெங்காயத்தில் இருந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியை அதிலே சேர்த்துறேன். அரைச்சிட பிறகு நம்ம அந்த தண்ணியை ஊற்றி கலந்து சென்னால ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சென்னாக்கு நம்மளுக்கு ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் செலவாகும், ரொம்ப எண்ணெய் ஜாஸ்தியாக செலவாகாது. அதனால் இதை எல்லாருமே சாப்பிட்லாம். பெரியவங்களாக இருந்தால் கூட பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். எண்ணெய் ஜாஸ்தியாக நம்ம செலவு பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே வந்து மூக்கல்ல கூட நல்ல ப்ரோட்டீனு. அதனால் சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே வந்து பெரியவங்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த சைட் டிஷ்ஷை நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஹெல்த்தியான ஒன்று, எந்த நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கக்கூடியது. இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பட்டை, 5 கிராம்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி வச்ச விழுதை, பட்டை லவங்கெல்லாம் பொரிஞ்சோடனே அரைச்சி வச்ச விழுதை நான் ஊற்றிட்டேன். ஊற்றி கலந்துக்கிறோம் நல்லா. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது, எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் பட்டை லவங்கம் எல்லாம் கலந்துருச்சு. இப்போ நல்லா வந்து கொதி வரட்டும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம கரம் மசாலா சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த கொதி வரும்போது கரம் மசாலா கொஞ்சமாக தான், ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சென்னால உப்பு போட்டிருக்கோம், அதனால் நம்ம பார்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். கிரேவிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சென்னாவை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சென்னா சேர்த்துட்டேன். நான் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கணும். இது ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இறக்கணும். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணல. நம்ம நல்ல டேஸ்டான ஒரு சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.